ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இஸ் எ லவ் வேனிஷிங் ஆர் க்ரோயிங் கீழே போகுதா மேலே போகுதா ஓகே உங்களோட லவ் லைஃப் வந்து வேனிஷ் ஆகுதா இல்லை க்ரோ ஆகுதா அப்படின்ற மாதிரியான டாபிக் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுற கிறிஸ்டல்ஸை வச்சு வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா என்னோட நேம் வந்து அனிதா. நான் ஒரு டேரோ ரீடர். ஓகே, மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து மறக்காமல் வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணணும்னு வந்து நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் இந்த சைடு வந்து வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கும். பர்சனல் ரீடிங்ஸாக சார்ஜபிள். உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு பண்ணும்போது உங்களுக்கான ப்ராப்பரான வந்து என்ன இதுன்னா என்ன அப்படின்ற மாதிரியான வந்து வரும். ஸோ உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். நீங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்றது வந்து ஓகே இப்போ வந்து எதாவது பண்ணலாமா, எதுவே பண்ண வேண்டாமா, ஓகே லைக் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் வந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ணாலும் வந்து திங்ஸ் வில் நாட் ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு ஓப்பனாக வந்து சில விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து இருக்குது. என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் வந்து இருக்கும். ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ண போகிற 3 கிறிஸ்டல்லையும் அதோட டைம் ஸ்லாட்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2022க்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, ஒவ்வொரு ஜோடியாக் சைன்கான ப்ரெடிக்ஷன்ஸும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. உங்களோட ராசி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி 2022 எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதை தாண்டி எப்போயுமே டேரோ அப்படின்றது ஒரு கைடன்ஸாகவே வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது வந்து எப்போயுமே ஃப்ரீவில் இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. இது வந்து எப்போயுமே ஒரு ஃப்ரீவில் தான். ஸோ வித்தவுட் எனி டிலே நான் வந்து என்ன கிறிஸ்டல்ஸ் அப்படின்றது வந்து நான் வந்து காட்டிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல், செகண்ட் கிறிஸ்டல் அண்ட் திஸ் இஸ் அ தேர்ட் கிறிஸ்டல். ஓகே, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் கிறிஸ்டல். ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வந்து செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வந்து சூஸ் பண்ணவங்க வந்து அமெத்திஸ்ட். ஓகே, நம்ம டைம் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன் ஃபார் த டைம் ஸ்லாட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கார்ட்ஸ், அதுக்கப்புறம் அவுட்கம். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எவ்வளோ முடி கொட்டுது, இருக்கிறதே எனக்கு 4 முடி. இந்த பக்கம்லாம் எனக்கு சுத்தமாக முடியே இல்லை. இந்த வேக்சினேஷன் எனக்கு கோவிட் வரலன்னு சந்தோஷப்படுறத இந்த கோவிட் ஷீல்டு போட்டு முடி கொட்டுது. எனக்கு வேக்சினேஷன் போட்டு தான் இவ்வளோ முடி கொட்டியிருக்கு கடைசியாக. ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. இன்னும் ஸ்டாப் ஆகலை, கூட்டிகிட்டே இருக்குது. உங்களோட ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குன்னு வந்து பார்க்குறச்ச ஓகே, 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, திங்ஸ் லைக் கீப் யூ வெயிட்டிங், உங்களை வெயிட் பண்ண வச்சுட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் இப்போ வந்து நடக்கல, பட் இட் சீம்ஸ் லைக் உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுது. உங்களை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து தள்ளி போடுது. விஷயங்கள் வந்து தள்ளி போகிற மாதிரி இருக்குது, டிலே ஆகுது, தள்ளி போட்டுகிட்டே போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓகே, லவ் எல்லாம் வந்து இருக்குது, பட் நான் நினைக்கிற ஒரு விஷயம் ஒரு கமிட்டடாக இருக்கிறதோ இல்லை வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதோ அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் சம்திங் இஸ் ஓகே எண்ட் வரைக்கும் வந்துருச்சு, பட் இந்த விஷயம் நடந்தால் இது முடிஞ்சிடும், அது வந்து தள்ளி போகுது அப்படின்ற மாதிரியான இருக்குது கார்ட்ஸ் என்ன அப்படின்ற. ஓகே, நான் என்னன்றதை கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்க்குறச்ச வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏதோ ஒன்று வந்து நினச்சி ரொம்ப 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 வருத்தப்படுறீங்க. இது ஒரு வருத்தப்படுற கார்டு தான் வந்து வந்துச்சு, பட் ஓவராலாக வந்து இங்கே பார்க்குறச்ச ஐ ஃபீல் லைக்
மேபி உங்களோட ப்ரியாரிட்டிஸ் நிறையா இருக்கலாம். இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல், உங்களோட லவ் லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் வேற ஒரு ப்ரியாரிட்டிஸ் வந்து இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் இதையே நம்பிட்டு இருக்கலாமா, இல்லை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வேறு ஏதாவது நம்ம பார்க்கலாமா, வேறு சாய்ஸஸை நோக்கி வந்து நம்ம போகலாமா அப்படின்ற ஒரு விஷயம் நிறையா வந்து இருக்குது. ஏதாவது நம்ம கிட்ட வந்து மறைக்கிறாங்களோ, இல்லை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இல்லாமல் வந்து இல்யூஷனில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே வந்து நிறைய தாட்ஸ், இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி போய்கிட்டே வந்திருக்கணும். வி ஹவ் கிவன் த பெஸ்ட். ஓகே, நம்மளால முடிஞ்ச அளவு எல்லா பெஸ்ட்டும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைக் நம்ம வந்து கொடுத்தோம், நம்ம வந்து பண்ணோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து அந்த சோகம், அந்த இது நமக்கு வேண்டிய விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம் நாட் கெட்டிங் இட் இன் திஸ், why is that அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வேனிஷிங் மோட்லேயும் இல்லாமல் க்ரோயிங் மோட்லேயும் இல்லாமல் அப்படியே ரொம்ப நடுநிலையில் ஒன்று அது இது அப்படின்ற மாதிரி இருக்கணும்ல, அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லாமல் லைக் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபீலாக வந்து இருக்குது. எஸ், ஓகே. இடம் வான்ஸ் இங்கேயும் வந்து வந்திருக்கு, இங்கேயும் வந்து வந்திருக்கு. ஓகே, தேர் இஸ் சம் கிளாரிட்டி, தேர் இஸ் சம் உடனே கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கு. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, எல்லாமே உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து இப்படி வந்து இருந்தாலும் பட் ஐ ஃபீல் லைக் நிறைய விஷயங்கள் வந்து புரிய வந்திருக்கும், நிறைய அபண்டன்ஸ் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு திடீர் திருப்பம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட லைஃப்பில், உங்களோட லவ் லைஃப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கலாம். ஓகே, என்ன அப்படின்றத வந்து ஃபர்தராக பார்ப்போம். I feel like you're not getting the attention in your relationship அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் பாதி பேருக்கு. ஓகே, இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான், எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஐ ஃபீல் லைக் அந்த ரிலேஷன்ஷிப்லேயோ ஒரு இதுலேயோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜில் வந்து ஐ ஹவ் காட் எவ்ரி திங், எனக்கு எல்லாமே வந்து கிடச்சிது என்னோட ரிலேஷன்ஷிப்பில். பட் ரைட் நவ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்ரி திங் வாஸ் கோயிங் சூப்பராக வந்து போயிட்டே வந்தது. நல்ல ஒரு கிளாரிட்டி இருந்தது, நல்ல ஒரு விக்ட்ரி, நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மீ அண்ட் ஹிம் or me and her are enjoying the love life, everything was going great. All of a sudden it happened, we met, we fell in love, நாங்கள் பார்த்தோம், பழகணும், காதலில் விழுந்தோம், எல்லாமே வந்தாச்சு. பட் ரைட் நவ் வந்து திங்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சடனாக ஒரு சேஞ்ச். ஓகே, சடனாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்திங் would have happened in your relationship. ஓகே, could be தேர்ட் பர்சனால் வந்து கூட வந்து இருக்கலாம். ஓகே, வேற யாராவது மூணாவது மனுஷங்களோட தலையிட்டாலும் கூட வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே நிறையா வந்து இருக்கு. ஏன்னா ஹை ப்ரீஸ்டர்ஸும் வந்து டவரும் அங்கே வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹை ப்ரீஸ்டர்ஸ் ஆல்வேஸ் இன்வால்வ் தேர்ட் பார்ட்டி அப்படின்னா மூணாவது மனுஷங்களோட தலையீடு, வேற ஒரு பையனோ வேற ஒரு பொண்ணோ இல்லை வந்து வேற யாரோட தலையீட்டுனால கூட ஒரு பெரிய விரிசல், பெரிய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய லவ் லைஃப்பில் வந்து நடந்ததுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. ஓகே, பட் how do I say that, கண்டிப்பாக வந்து அது வந்து இருக்குது. ஓகே, லெட்ஸ் சே பட் ஓவரால் எனர்ஜி வந்து இங்கே இருக்கிறனால லைக் யூ ஆர் நாட் கெட்டிங், ஐ மீன் ஐ ஃபீல் லைக் உங்களுடைய கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோல்மேட் கனெக்ஷன், ரொம்ப நல்ல கனெக்ஷனாக தான் வந்து இருக்குது. நான் இதை வந்து ஐதர் பாதி பேருக்கு இது வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் வந்து இருக்கும், ரொம்ப நெகட்டிவாகவும் வந்து இருக்கும். ஐ ஃபீல் லைக் உங்களோட இன்ட்யூஷன் படி நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சடன் சேஞ்சஸ், சடன் ரீசெண்டாக வந்து உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய கிளாஷஸ், அதனால கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் கோயிங் த்ரூ அ லாட் அப்படின்னு கூட நான் வந்து சொல்லலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் கோ த்ரூ அனுபவிக்கிறீங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம்.
Okay. I feel like, this ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிடுச்சு, இது வந்து முடிஞ்சிருச்சுனோ அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து கிடையாது. மேபி லைக் யூ ஆர் கோயிங் த்ரூ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் வந்து நிறைய கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாமே தான் தவிர, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நல்லது கெட்டது என்ன அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்குள்ளே வந்து நிறையா வந்து போய்கிட்டு இருக்கே தவிர, ஐ ஃபீல் லைக் யூ ஆர் கெட்டிங் வாட் எவர் யூ வாண்ட். பட் அதையும் தாண்டி இந்த விஷயம் டக்குன்னு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்ககிட்ட வந்து இருக்குது. பட் ஐ ஃபீல் லைக் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சாரி, 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஆன எஸ், நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து நடக்கலை அப்படின்னாலும் இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, உங்களை கைமீறி வந்து போகலை, கைமீறி போகிற மாதிரி எனக்கு இதுவும் வந்து தெரியல. இஃப் நாட் ஆல்சோ ஐ ஃபீல் லைக் கொஞ்சம் இம்மெச்சூரிட்டி வந்து இருக்கலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேபி அந்த பர்சனே வந்து திருப்பி வந்துட்டு அப்பாலஜி வந்து கேட்கலாம், அதுக்கான சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. வந்து மன்னிப்பு கேட்கலாம், இன்னொரு சான்ஸ் நம்ம எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. நான் இன்னும் ஒரு 2 கார்ட்ஸ் கூட நான் வந்து எடுக்கிறேன். ஓகே, பிகாஸ் நம்ம வந்து இது 3 கார்ட்ஸில் வந்து நம்ம வந்து எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. I don't feel like it is someone is calling. சும்மா இருக்கிறப்பெல்லாம் எனக்கு யாருமே கால் பண்ண மாட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறப்ப, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறப்ப, இரிட்டேட்டாக இருக்கிறப்ப, தூங்குறப்ப, இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னே கால் பண்ணுவாங்க. ஓகே, இஸ் எ லவ் க்ரோயிங் ஆர் வேனிஷிங்? இஸ் எ லவ் வேனிஷிங் ஆர் க்ரோயிங்? இஸ் எ லவ் வேனிஷிங் ஆர் க்ரோயிங்? Again and again, I'm feeling like a new cycle is starting. ஒரு நியூ சைக்கிள் உங்களுடைய இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். I'm also getting an ending card here. ஓகே, திருப்பி வந்து பார்க்குறச்ச ஒரு எண்டிங் கார்டு வந்து கிடைக்கிது. அது என்ன நான் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுறேன். யூஆர் கோயிங் த்ரூ அ லாட் ஆன் திஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், உங்களுடைய ஓவரால் எனர்ஜியை வந்து பார்த்துட்டிங்கன்னா இதனால் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நிறைய என்ன சொல்கிறது, மென்டல் ப்ரெஷர் இங்கே வந்து பார்க்க முடியுது, பயத்தை வந்து பார்க்க முடியுது. இல்லை, இது இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு இங்கே. ஓகே, நான் இன்னொரு கார்டு இருக்குது, அது மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். why the death is here, why the death is here? ஐ ஃபீல் லைக் ஒன் ஆஃப் த பர்சன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒன் ஆஃப் த பர்சன், நான் ஆரம்பத்தில் அந்த ஓவரால் ரீட் பண்ணப்போ சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐயோ இந்த கார்ட்ஸுங்க, இது நம்பலாமா இல்லை இந்த சாய்ஸஸை விட்டு வேறு ஏதாவது சாய்ஸ் நம்ம வந்து போகலாமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்து வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, the person either would have cheated you. நம்ம அந்த இதில் வந்து பார்க்குறப்ப வந்து வரலாம், பட் இதில் வந்து வருது, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து வருது. ஃபர்தராக நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். உங்கள் மேலே உங்களோட அட்டென்ஷன் வந்து கொடுக்காம வாட் தே ஹவ் ஹேப்பன்ட் இஸ் ஐதர் உங்களை வந்து பேக் ஸ்டெப் பண்ணியிருக்கலாம், உங்களை வந்து ஏமாற்றி இருக்கலாம், இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணாமல் அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து அப்படியே வந்து விட்டுருக்கலாம். ஓகே, நல்ல ஒரு சோல் கனெக்ஷன், நல்ல ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ ஃபீல் லைக் அவங்களே வந்து இதை வந்து கெடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஐ ஃபீல் லைக் இட்ஸ் கம்மிங், இஃப் நாட் அப்படின்னு வந்து பார்த்துட்டாலும் அப்படின்னு பண்ணால் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் கம்மிங் டு ஒன் எண்ட். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இது வந்து எண்ட் ஆகிற மாதிரி வந்து தெரியலன்னு, பட் ஐ எம் ஷுர் இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்குறப்ப திரும்ப எனக்கு வந்து ரொம்ப அஷ்யூர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு எண்ட் ஆர் இட்ஸ் எண்டிங் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் நிறைய உண்மைகள் வந்து உங்ககிட்ட வந்து மறைக்கப்படுது, நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்துட்டு லைக் தே ஆர் நாட் பீயிங் ட்ரூ, உங்ககிட்ட வந்து உண்மையாக இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படிதான் இங்கே வந்து தெரியுது. ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ டோன்ட் see that here. அந்த விஷயங்கள் ரொம்பவே வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். எஸ்,
ஸோ இந்த நாளை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் ஐசோலேட்டட் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ரொம்ப அதுதான் நான் வந்துட்டு ஓவரால் எனர்ஜி பார்த்தப்பே வந்து முடிவு பண்ணியிருந்துருக்கணும். பட் மேலே வந்த காட்சை பார்த்து நான் வந்து நம்பிட்டேன். பட் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணுறீங்களோ அதுதான் வந்து கரெக்ட். ஓகே, பிரின்சஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, ரொம்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய லவ் லைஃப் வந்து ரொம்ப டிஃபென்சிவ் மூடு. அதாவது நீங்கள் லைக் இன்னும் என்ன சொன்னாலும் வந்து ஒரு சண்டை, ஒரு டிஃபென்ஸ் பண்ணிகிட்டே வந்து இருப்போம். அந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ எப்படி சொல்கிறது, மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. செப்பரேஷனில் இருந்ததுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லைன்னா வெயிட் பண்ணிகிட்டே வந்து ஒன்றுமே இல்லாததுக்காக நான் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி சான்சஸ் வந்து இங்கே வந்து நிறைய வந்து பார்க்க முடியுது. இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவேக்கனிங்காக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து எனக்கு வந்து தோணுது. கண்டிப்பாக அது வந்து ஒரு அவேக்கனிங், அதாவது விழிப்புணர்வு, நல்ல ஒரு பாடம் கற்றுக்கிட்டது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லவ் லைஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும்னு வந்து நான் நம்புகிறேன். இது வரைக்கும் இல்லை வந்து டெத் ஆகலை அப்படின்னு வந்து நினச்சாலும் ஐ திங்க் தேர் இஸ் சம் மிஸ்ட்ரி, ஒரு சீக்ரெசி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய லவ் லைஃப்பில் மெயின்டைன் ஆகிட்டே வருது. நீங்கள் அதை உணர்றீங்களான்னு வந்து தெரியல. பட் கார்ட்ஸ் எனக்கு அப்படி தான் வந்து காட்டுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து விஷயங்கள் வந்து உங்களுடைய லவ் லைஃப்பில் வந்து இது வரைக்கும் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். மேபி லைக் கப்புள்ஸாக இருந்தவங்களே இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது மேரேஜ் லைஃப்பில் கூட. யூஆர் ஆல்மோஸ்ட் கோயிங் டு கிவ் அப் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இல்லைன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இது வந்து. சில பேர் வந்து நான் வந்து வேறு வழியில் ஐ ஹாவ் டு பி தேர் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கிறவங்க வந்து இருந்தாலும், இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தேர் இஸ் சம் ஒன் எல்ஸ் உங்களுடைய லவ் லைஃப்லையோ இல்லையோ வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்களோட இன்வால்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நாட் ஃபார் எவ்ரி ஒன், சில பேருக்கு. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவுட்புட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 second, why the 3 of wands is here, நான் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கிறேன். பிரச்சனை என்ன தெரியுமா, லைக் ஒரு விஷயம் வந்துட்டு லைக் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆயிடுச்சு. பட் ஐ ஃபீல் லைக் நீங்களோ இல்லை வந்து இன்னொரு பர்சனோ முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்துக்காகவோ யூ கீப் ஃபைட்டிங் ஃபார் இட். நீங்கள் அதுக்காக சண்டை போட்டுகிட்டே வந்து இருக்கீங்க. திங்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து உங்களோட ஆப்போசிட் சைடில் வந்து இல்லை. பட் நீங்கள் அதுக்காக வந்து போராடிக்கிட்டே வந்து இருக்கீங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. நீங்கள் அதை விட்டு வெளியே வரணுன்ற முயற்சியே வந்து எடுக்கலை. நீங்கள் எடுத்தாலும் அதை விடுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி யூ ஆர் நாட் ரெடி. நீங்கள் ரெடியாகவே வந்து இல்லை. நான் என்ன பண்ணாலும் லைக் ஐ கோ ஃபார் இட், ஐ கெட் இட். நான் ஏதாவது பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பண்ணி அதை சரி பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்களே தவிர லைக் யூ ஆர் நாட் ரெடி டு கிவ் அப். அதை வந்து கிவ் அப் பண்ணுன்ற நோக்கத்திலே வந்து இல்லை. அது உங்களுக்கு பேர்டன் தான். நீங்கள் வந்து அந்த ஒரு சுமையை வந்து சுமக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க. ஐ ஃபீல் லைக் இது வந்து க்ரோயிங் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு வேனிஷிங் மூட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா லைக் செத்த பாம்பே நம்ம திருப்பி அடித்த மாதிரி வந்து இருக்குது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸாக லைக் யூ ஆர் கோயிங் த்ரூ. மேபி நீங்கள் ஓவர் கனெக்டடாக இருந்திருக்கலாம், ரொம்ப அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இருந்துக்கலாம். அதனால நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்டில் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு இது ரெசனேட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகே,
பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், செகண்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட லவ் க்ரோ ஆகுதா இல்லை வந்து வேனிஷ் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். Okay, is their love growing or vanishing for the people who have chosen the second crystal? Is their love growing or vanishing? Is their love growing or vanishing? Is their love growing or vanishing? Waiting. Obviously not. கார்ட்ஸை வச்சு நான் வந்து சொல்லிடுவேன். லைக் த பீப்புள் வந்து உங்களை வந்து வெயிட் பண்ண வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கலாம். தே ஆர் மேக்கிங் யூ ஒரி மேன், தே ஆர் மேக்கிங் யூ ஒரி. ஓகே, உங்களை வந்து ரொம்ப கஷ்டம் தான் வந்து படுத்துகிறாங்க. ஃபஸ்ட் கிறிஸ்டலுக்காக அது முடிஞ்சு போச்சு, ஆனால் அவங்க வந்து அது விடுறதுக்கு ரெடியாக இல்லை. பட் உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக வந்து தெரியுது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நமக்கு பாசிட்டிவாக வந்து வர்றதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன நெகட்டிவிட்டி என்ன வருது, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன வந்து அவேர்னஸ் இல்லாமல் வந்து இருக்கீங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இது வந்து யாருக்கு ரீச் ஆகணுமோ அவங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்ல. சரி, இப்போ வந்து ஒரு 25+ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சொல்லி வந்து புரிய வச்சுக்கலாம். டீனேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலேஜ் ஆப்வியஸாக இப்போ காலேஜ்லேயே எல்லோரும் லவ் தான் வந்து பண்ணுறாங்க. தே டோன்ட் நோ, வேர்ல்டை பற்றி தெரியாது, உலகத்தை பற்றி தெரியாது, மனுஷங்களை பற்றி தெரியாது. அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு கைடன்ஸாக வந்து இருக்கும். பிகாஸ் அவங்க தான் இப்போ வந்துட்டு ட்ரெண்டிங்காக டேரோ அப்படின்னா தான் வந்து பார்க்குறாங்க. அவங்க என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். ஆப்வியஸ்லி தே ஆர் ஸ்மார்ட், அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல. பட் வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக லைட் எடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான். உங்களுக்கு பயம் நிறைய வந்து இருக்குது. உங்களோட எமோஷன்ஸ் ஓவராக வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஓவர் பர்டன், நிறையா வந்து பேர்டன் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. மேபி லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து வெளியே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் யூ வாண்ட் டு டேக் த பவர், லைக் உங்களுடைய அந்த லவ்வில் இருக்கிற அந்த ஒரு பவரை வந்து டேக் பேக் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் எப்படியாவது இதை வந்து க்ரோ பண்ணணும், லைக் இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. பட் எமோஷன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் பர்சன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 ஓவர்ஃப்ளோவாக இருக்கு. இந்த எமோஷன்ஸ் ஓவர்ஃப்ளோ வந்து எப்படி அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேபி இது வந்து பாதி பேருக்கு நியூ லவ்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைக் இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ இருக்கிறச்சு நம்மளால் எதுவுமே வந்து பண்ணவே வந்து முடியாது. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹவு ஐ டெல்ட் வித் மை ஆங்ஸைட்டின்னு சொல்லிட்டு. அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் எமோஷன்ஸ் ஃபார் நோ ரீசன்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து சில டேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேயே கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. பிரச்சனை அந்த ஓவர் எமோஷன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓவர்வெல்மிங் அப்படின்னு வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது உங்களுடைய லவ்வே வந்து பார்த்துட்டிங்கன்னா. என்ன நடக்குது இங்க, அந்த மாதிரியான ஒரு இது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். A lot of secrecy is maintaining in your relationship, நீங்கள் மட்டும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகிருக்கிற மாதிரி வந்து தெரியல. ஐ ஃபீல் லைக் வேற ஒரு பர்சனும் சேர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் த அதர் பர்சன். பட் ஒன் பர்சன் இஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓவர் லவ். ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸ் வெரி டிஃபென்சிவ், ரொம்ப டிஃபென்ஸாக இருக்காங்க, அந்த மாதிரி தான் வந்து தெரியுது. ஒரு பர்சன் ரொம்ப சாந்தமாக, ஒரு பர்சன் வந்து ரொம்ப இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கொஞ்சம் சாந்தமாக இருப்பேன். ஆனால் நானே சாந்தம் சொல்லிடக்கூடாது, என் தங்கச்சியை கம்பேர் பண்ணுறப்ப நான் வந்து சாந்தம் அந்த மாதிரி. ஷீ லைக் ஒரு கத்தி வச்ச மாதிரி அந்த மாதிரி இருப்பாள். பட் நான் வந்து கொஞ்சம் ஐயோ அந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு வந்து யோசிப்பேன். பட் அவெல்லாம் வந்து அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்.
ஐ ஃபீல் லைக் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நல்ல ஒரு கனெக்ஷன், நல்ல ஒரு சோல் கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. பட் நான் அந்த ஆல்ரெடி சொன்னது தான். த ப்ராப்ளம் இன் யோர் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ மச் ஓவர் பர்டன். அந்த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்காரு. யூனோ தேர் இஸ் நோ ரைட் வே. உங்களுடைய உங்களுடைய லவ் லைஃப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரைட் வேல போலையோ அப்படின்ற மாதிரியான எனக்கு வந்து தோணும். நிறைய மேனிப்புலேஷன் வந்து நடக்குது உங்களுடைய லவ் லைஃப்பில் அந்த மாதிரி. ஏன்னா கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்து அதனால ஸோ என்ன அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்னா லைக் ஆல்ரெடி நம்ம சொன்னதான் லைக் நல்லா வந்து ஆரம்பத்தில் வந்து நல்லா பேசுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஏதாவது சொல்லி இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி மேனிப்புலேஷன் உங்களோட லவ் லைஃப்பில் வந்து இருக்குது. அதனாலே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதனாலே உங்களால் வந்து சில விஷயங்கள் வந்து கிளியராக வந்து திங்கிங்கே வந்து பண்ண முடியாது. உங்களால் வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் வந்து பண்ண முடியாது. அந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பர்சனாக வந்து இருந்திருக்கலாம். பட் திஸ் பர்சன் இஸ் மேக்கிங் யூ டவுன். நீ ஒன்றும் இல்லை, நீ அந்த இதுக்கெலாம் எதுவும் இல்லை, நீ அப்படி தான், நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டவுன் பண்ணுறதுக்கான ஒரு லைக் பர்சனலி லைக் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கான விஷயங்களும் வந்து இருக்குது. தட்ஸ் அது உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தலாம். இங்கே கரண்ட்டே இல்லைங்க, இன்னைக்கு ஃபுல் ஷட் டவுன் வேறு. லைட்டாக கூட ஃபேன் போட முடியல. லைட்டாக என் முடி இழுத்தா கூட இவ்வளோ முடி வருது. காலையிலே இவ்வளோ முடி வருதுங்கப்பா. இதில் என்ன இருக்குது, இல்லை வேறு முடி வருது. இருக்கிறதே எனக்கு 4 முடி, அதுலேயும் 2 முடியை போய் வெட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. என் முடியை நினச்சேன் அர்த்தமே இல்லாமல் கொட்டுது. எனக்கு அதான் ரொம்ப கடுப்பாது. நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். இன்னும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொட்டேன், ஆனால் தொலைட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அம்மாக்கெலாம் ரொம்ப மோசம், ரொம்ப பயங்கரமாக கொட்டுடுச்சு. சரி, இந்த கோவிட்னால எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனை. இரிட்டேட் ஆகும்ல, எங்கே பார்த்தாலும் முடியாக இருந்தா அவ்வளோ இரிட்டேட் ஆகுது எனக்கு. ஐ ஃபீல் லைக் இங்கே பாருங்களேன், இந்த பர்சனை பாருங்கள். இந்த பர்சனை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். லைக் யூ ஆர் க்ரோயிங் த்ரூ நிறைய சேலஞ்சிங் நீங்களே வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா லைக் உங்களோட மேலே தான் எல்லா பேர்டனுமே வந்து இருக்குது. நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் முன்னிறுத்தி ஏதாவது ஒன்று பேசணும், ஏதாவது பண்ணாலும் நீங்கள் தான் வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் தான் வந்து எல்லாமே வந்து முடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பக்கத்தில் இருந்து நான் பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னாலும் லைக் இது வந்து க்ரோ ஆகிட்டே வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்து இருக்குது. இது வந்து முடியலை, இது வந்து க்ரோ தான் ஆகுது. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை கஷ்டப்படுத்திட்டே இது வந்து க்ரோ ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே வந்து பார்க்க முடியுது. லைக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கே நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கன்றதை விட நிறைய பெயின் வந்து ஆப்வியஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கார்ட்ஸ்லேயே வந்து பார்க்க முடியுது. யூ ஆர் கோயிங் த்ரூ அ லாட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, ஐ ஃபீல் லைக் இந்த பர்சன் வந்து இன் அண்ட் அவுட் ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரியே வந்து காமிச்சிட்டு உங்களை வந்து அப்படியே வந்து கரை சேர்த்துக்கிட்டே இருக்காரு. ஒன்றா கூட இருக்கலாம், பையனாகவும் இருக்கலாம், யாராக வேணாலும் வந்து இருக்கலாம். நான் வந்து சொல்கிறேன் லைக் ஐ சி could be 2 persons இருக்கிறதுக்கான 2 persons மாதிரி வந்து சொல்ல முடியாது. இன் அண்ட் அவுட் அந்த மாதிரியே வந்து இருக்கு.
தெர் இஸ் நான் சொன்னேன்ல லைக் நீங்கள் தான் வந்து எல்லாமே இருந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. லைக் தெர் இஸ் லவ், பட் யூனோ திஸ் லவ் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரையிங் டு உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. உங்கள் மேலேயே எல்லாத்தையும் தூக்கி வந்து போடுற மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி வந்து சொல்லலாம் நம்ம இதை வந்துட்டு. தெர் இஸ் நோ அதர் பர்சன். இந்த ஒரு பர்சன் தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் ஐ ஃபீல் லைக் லைக் யூனோ அவங்க வந்து ரொம்ப சார்மிங் அந்த மாதிரி வந்து நினச்சிக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா தெர் இஸ் லாட் ஆஃப் ஹெர்மிட் மோட் தான், அந்த மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது. யூனோ தெர் இஸ் நோ ப்ராப்பர் அட்டென்ஷன் உங்கள் மேலே அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வெளியே வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம், ஐம் டூயிங் எவ்ரி திங் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் டீப்லி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் அப்படிதான் லைக் யூனோ நீங்கள் வந்து லவ்ல வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்கிற மாதிரி வந்து காட்டிக்கலாம். பட் இன்சைட் யூ ஆர் டையிங், யூ ஆர் கேரிங் எவ்ரி திங். பட் அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்வியஸாக இங்கே வந்து பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் அந்த பர்சனுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் ஆல்சோ லுக்கிங் ஃபார் சம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பார்க்குறாங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. உங்ககிட்ட வந்துட்டு லைக் யூனோ இந்த மாதிரி லைக் இன் அண்ட் அவுட் ஒரு ப்ராப்பர் இதுவே வந்து கிடையாது. யூனோ இருக்குன்னு சொல்கிறது இல்லை அப்படின்றது, இருக்குன்னு சொல்கிறது என்னன்றது, என்ன நினச்சி அந்த மாதிரி வந்து இன் அண்ட் அவுட் அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி வந்து சும்மா பூச்சாண்டி காட்டுறது அந்த மாதிரி விஷயங்களே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய லவ் லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவுட்கம் என்னன்னு பார்க்கலாம். யூனோ எவ்ரி பர்டன் இஸ் ஆன் யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா பர்டனும் உங்கள் மேலே. ஒரே ஒரு கார்டுக்கு மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். I feel like at the end of the day வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் யூ ஆர் கோயிங் டு டேக் அ சான்ஸ் ஆன் யுவர் நியூ லைஃப். ஓகே, நீ இருந்ததெல்லாம் போதும், நீ என்ன பண்ணணுமோ நீ வந்து பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சன் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிளம்புறாங்க. ஏன்னா நிறைய காம்படிஷன், மேபி இஃப் இட் இஸ் அ ஃபேமிலி ஆர் இஃப் வந்து ஃபேமிலி இன்வால்வ் ஆகிருக்கு, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேமிலி இன்வால்வ் ஆகிருக்கு, மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு ஃபேமிலி இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படிங்கும் போது நிறைய குடும்ப சண்டைகள் கூட வந்து வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் என்கிட்ட எல்லாமே வந்து இருக்குது, பட் ஸ்டில் ஐ எம் அன்ஹாப்பி இன் திஸ் ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து போயிட்டுருக்கு. பேலன்ஸ் பண்ணவே வந்து முடியல. பட் யூஆர் ஆப்வியஸ்லி அட் த எண்ட் ஆஃப் த டே யூஆர் கோயிங் டு டேக் அ சான்ஸ். நீ எப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ அப்போ வந்து பண்ண. ஆனால் இப்போதைக்கு ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் அ பிரேக் அப்படின்ற மாதிரி யூஆர் கோயிங் டு டேக் அ பிரேக் அப்படின்றதான் வந்து நினைக்கிறேன். நான் வந்து என் வேலையிலேயே நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். பிகாஸ் உன்னோட பேர்டனையும் தூக்கி வந்து என்னோட இதில் வந்து நான் என்னால் வந்து செலுத்திக்க முடியாது. நீங்கள் நான் ஆல்ரெடி நிறையா வந்து நான் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் நோ, உங்கள் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கையும் உங்கள் மேலே வந்து எனக்கு நம்பிக்கை வந்து போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன்ஸே வந்து ஆயிடுச்சு. ஸோ யூ ஆர் கோயிங் டு டேக் அ ஒரு பிரேக் எடுத்துக்க போறீங்க. ஐ திங்க் யூ ஆர் மூவிங் ஆன், யூ ஆர் கோயிங் டு மூவ் ஆன். டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு மூவ் ஆன். இஃப் சம் அதர் பர்சன் வந்து இன்வால்வ் ஆகணும், யூ ஆர் கோயிங் டு சே நோ டு எவ்ரி ஒன். மோஸ்ட்லி வந்து கிடையாது. இன்கேஸ் யாராவது வந்து இருந்தாங்க அப்படின்னா சில பேருக்கு இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ யாருக்குமே நீங்கள் வந்து எல்லாருக்கும் நோ சொல்லிட்டேன், நான் விடுங்க பாப்பா சாமி, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் எனிமோர் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா போயிட்டுருக்கு. இட் வாஸ் க்ரோயிங், இட்ஸ் கிவிங் யூ பெயின், பட் அட் எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் கோயிங் டு சே நோ. அந்த மாதிரி எண்ட் ஆஃப் த டே வந்து நான் நோ வந்து சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும் வந்து நான் நம்புறேன். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். It means a lot to me. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், தேர்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட லவ் க்ரோ ஆகுதா இல்லைன்னா வேனிஷ் ஆகுதா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே,
ஐ ஃபீல் லைக் ரைட் நோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி வந்து ஓவரால் எனர்ஜி வந்து பார்க்குறச்சு ஐ ஃபீல் லைக் யூ ஆர் வெரி மச் இண்டிபெண்ட் ரைட் நவ் ஆர் யூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் இண்டிபெண்டன்ட் உங்களோட இண்டிபெண்டன்ஸுக்காக ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் லைக் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங் ஒரு முடிவுக்கு அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம் ஐ ஃபீல் லைக் யூ தேர் ஆர் நாட் லைக் நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் பர்சன் அப்படின்றத உங்களோட ஓவரால் எனர்ஜியே வந்து வச்சு வந்து பார்க்க முடியுது பட் இருந்தாலும் என்ன அப்படின்றத நான் ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ஐ திங்க் ஃபைட்டிங் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும் லைக் யூனோ யோர் பிகாஸ் டெத் கார்டே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ரெண்டு தடவை வந்து வந்திருக்கு லைக் நியூ சைக்கிள் ஹாவ் ஸ்டார்டட் லைக் ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு ரீபர்த் வந்து உங்களுடைய லவ் லைஃப்பில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் லைக் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு நினைக்கிற ஒரு விஷயம் ஐ திங்க் இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெத்து 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு இங்கேயும் வந்து பாருங்களேன் டெத்து ஸ்டார் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நீங்கள் ரொம்ப குழப்புறீங்க ஒன்றுமே இல்லாத விஷயத்த நீங்களாம் நினச்சி வந்து ரொம்ப கவலைப்படுறீங்க சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூ சைக்கிள் உங்களோட லவ் லைஃப்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து சில விஷயங்கள் வந்து முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம் அந்த நியூ சைக்கிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு நிறைய இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னே நான் வந்து இங்கே வந்து நான் வந்து சொல்லுவேன் உங்களோட இண்டிபெண்டன்ஸை வந்து நீங்கள் வந்து அப்படி கழுத்தை பிடிச்சு நெறிஞ்சிட்டு இருக்க மாதிரி வந்திருக்கலாம் பட் இனிமேல் இந்த ஒரு லவ் லைஃபோ இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ ஈவன் தோ உங்களுடைய லவ் லைஃப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஓவர்வெல்மிங்காக கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வந்து தெரிஞ்சாலும் ஐ ஃபீல் லைக் யூனோ யூ ஃபீல் ஹாப்பி லைக் யூனோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப வந்துட்டு லைக் ஹாப்பியாக அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறைய வந்து இருக்குது பிகாஸ் உங்களுடைய லவ் லைஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் ஒரு விஷயத்துலேருந்து முடிஞ்சு ஒரு ரீபர்த் எடுத்திருக்கு அப்படின்னு வந்து அப்படி மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம் உங்களுடைய லவ் லைஃப் வந்து ஒரு ரீபர்த் எடுத்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் பட் நிறைய விஷயங்கள் உங்களை வந்து பழைய விஷயங்கள் கூட உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம் உங்களை வந்து பயமுறுத்தலாம் அந்த மாதிரி தான் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர பட் நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் வந்து கிடையாது ஓகே Magician, 3 of Wands and the Knight of Wands. Okay. ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெரி மச் பொசசிவ் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் ஓகே லவ் அப்படின்றத விட ஓவர் அப்சசிவ்னஸ் ஓவர் பொசசிவ்னஸ் யூனோ நீங்கள் ஹோல்டாக டைட் பண்ணிக்கிறீங்களா இல்லை அந்த பர்சன் உங்களை ஹோல்டாக டைட் பண்ணிக்கிறாங்களான்னு எனக்கு வந்து தெரியலை அந்த மாதிரி வந்து இருக்கலாம் பட் ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஐ திங்க் லைக் ஒரு பர்சன் உங்களை வந்து இறுக்கமாக வந்து பிடிக்கணும்னு நினைக்க வந்து ஒரு பர்சன் வந்து விட்டு விலகினா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது உங்களோட லவ் லைஃப்பில் வந்து ஏன்னா நம்ம வந்து சும்மா இறுக்கி பிடிக்க நம்ம யாராவது ரொம்ப ஏதாவது இது பண்ணாதோ ஐயோ என்னால் இருக்க முடியல இதை விட்டு எப்படா வந்து வெளியே போகும் அந்த மாதிரி வந்து தோணும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி தான் உங்களை வந்து இப்படி பிடிச்சப்படி ரொம்ப நெருக்க அப்படி ரொம்ப கஷ்டப்படுத்த என்ன இது அப்படின்ற மாதிரி லைக் யூனோ வி ஒரு 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 ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வி வுட் கெட் இரிட்டேட் ஆகிடும் நமக்கு வந்துட்டு நீ வேணாம் ஆளை ஒரு சாமி அப்படின்ற மாதிரி வந்து ஆகிடும் என்ன மாதிரியான ஒரு ஆளியா நீங்களாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சில பேர்லாம் வந்து பார்த்தா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பட் ஐ ஃபீல் லைக் அவங்களே நீங்களோ இல்லை அவங்களோ அந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுது நல்ல விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஒரு பர்சன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இறுக்கமாக வந்து இருக்கிறது ஒரு பர்சன் இதனாலே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க ஒரு ரீஅஷூரன்ஸ் வந்து எனக்கு இந்த லவ்வில் வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க பட்
சில பேருக்கு நான் சொல்கிறேன், ஒரு ரீஅஷூரன்ஸ் எனக்கு வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு ரீஅஷூரன்ஸ் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க உங்களுடைய லவ் லைஃப்பில். பட் அந்த பக்கத்துலேருந்து வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்படி அந்த இது வந்து கிடையாது, அந்த ஸ்டெபிலிட்டி வந்து கிடையாது. இப்போ தான் ஒரு ரீபர்த் எடுத்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அந்த ஒரு ரீஅஷூரன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்களான்னு வந்து கேட்டுட்டிங்கன்னா வந்து கிடைக்காது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்து இதை வந்து நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாவே உங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே வந்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு யுவர் ஹீலிங், யுவர் ரெஸ்டிங் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்களோ இல்லைன்னா உங்களுடைய லவ்வோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ ஓகே கொஞ்சம் பொறுமையாக வந்து போகலாம். உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த பேர்னிங், அந்த ஃபயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் வெளியே நீங்கள் வந்து காமிச்சிக்கல அப்படின்னாலும் ஐ ஃபீல் யுவர் ட்ரைங் டு ஹீல் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இதுலேருந்து உங்களுக்கே ஒரு ரீபர்த் எடுத்திருக்கு அப்படின்னாலும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை ஓகே ஒரு ரீபர்த் எடுக்கிறப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் திருப்பி வந்துட்டு ஒரு புத்துணர் இது எடுக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நம்புவோம்ல, அந்த இது இல்லை. அப்படி நம்பி தான் நம்ம திருப்பி போய் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டோம். அது எந்த காலத்துலேயும் சரியே ஆகாது. டாக்ஸிக்கு கார்மிக் எல்லாம் அதுதான். ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் வந்து நடக்கணும், ஃபேராக இருக்கணும் எல்லாமே அப்படின்னு வந்துட்டு ஒரு பர்சன் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து நினைக்கிறாங்க. பட் ஒரு தராசில் நம்ம இப்படி தராசு வச்சா ரெண்டுமே ஒரே மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. பார்க்கலாம். அந்த தராஸ் மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கு. ரொம்ப உறுதித்தன்மை வாய்ந்த அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து இருந்தாலும் ஐ ஃபீல் நீங்கள் அந்த விஷயத்துக்காக வந்து போராடுறீங்களோ தோணுது. ஏன்னா யார் வெரி இண்டிபெண்ட், நான் வந்து ஆரம்பத்தில் சொன்னேன் வெரி இண்டிபெண்ட், எல்லாமே வந்து ஈக்குவாலிட்டி, அந்த ஈக்குவாலிட்டிக்கு வில் ஆல்வேஸ் பி ஃபைட்டிங் ஃபார் இட். அந்த ஈக்குவாலிட்டி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்காக எப்பயுமே வந்து நீங்கள் நினச்சிட்டே வந்து இருப்பீங்க. பட் அது இல்லைன்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கும்னு எனக்கு தோணுது. The magician is clarified by the 5 of cups, the sun and the 3 of swords. ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்த ஒரு விஷயம். ஓகே நீங்களா வந்து கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எல்லாமே ஒரு அமைஞ்ச ஒரு விஷயமா வந்து இருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு அதுவே ஒரு தொல்லையாக மாறுறப்ப நமக்கு எப்படி இருக்கும், ஓகே இனிமேல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சி ஆரம்பித்த ஒரு இதுதான் கரெக்டாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து நினச்ச ஒரு விஷயம் தான் இது வந்துட்டு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களே அது வந்து குத்துது. வீட்டுக்குள்ள ஃபுல்லாக வந்துட்டு ஒரு நல்ல அழகான ஒரு சிங்கக்குட்டியோ ஒரு நாய்க்குட்டியோ வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அது எப்போ பார்த்தாலும் கடிச்சிட்டே இருந்ததுன்னா, நாயோட கம்பேர் பண்ணக்கூடாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், ஆசைப்பட்டு ஒரு விஷயம் வந்து வளர்க்கும், அது வந்து நம்மளை சும்மா கஷ்டப்படுத்திட்டே இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி.
Page of Pentacles is clarified by the Page of Pentacles, Queen of Swords and the Six of Wands. Okay, at the end of the day வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப மோசம். You are going to take a very firm decision. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வெரி இண்டிபெண்ட் பர்சன், லைக் என்ன வந்தாலும் வந்து பார்த்துக்கிற ஒரு பர்சன் தான். பட் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் உங்களை வீக் ஆகிக்கிட்டே வந்து இருக்காங்க. அந்த ஈக்குவாலிட்டின்ற விஷயம் வந்து வரும்போது யூ வில் நாட் கிவ் அப். அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் சாமானியமாக வந்து எடுக்க மாட்டீங்க. தீர்க்கத்தனமான ஒரு முடிவு கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க உங்களோட லவ் லைஃப்பில் அப்படின்றதான் வந்து தோணுது. ஓகே, லவ் லைஃப் இப்போ சரியாயிடும் அப்போ சரியாயிடும் நான் வந்து நினச்சேன். பட் ஐ ஃபீல் லைக் இது சரியாகிற மாதிரி வந்து உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகலை. இல்லை ஏதோ ஒன்று வந்துட்டு இது மாதிரியே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து அதிரடியான ஒரு முடிவு வந்து கூடிய சீக்கிரமே வந்து எடுக்க போகிறீங்க. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை தரும். உங்களுக்கு வந்து பர்சனலாக நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு வந்து தோணுது பர்சனலாக. ஓகே, அது நடக்குதோ நடக்கலையோ நான் வந்து என்னோட ஸ்டாண்டில் நான் எனக்கான இதை வந்து நான் இது பண்ணேன் அப்படின்ற ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து இருப்பீங்க. ஒரு நிமிஷம். Wheel is clarified by the Page of Swords, Seven of Cups and the Knight of Cups. சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறேன் ஒரு நிமிஷம். ஐ ஃபீல் லைக் இது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ஏன்னா உங்களை வந்து இது வந்து நிறைய வந்து டெஸ்ட் பண்ண போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு முடிவை வந்து எடுக்க தான் வந்து போகிறீங்க. இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் இந்த பர்சன் வந்து இருக்கிறது போகிறது சும்மா வந்து ஒரு ஆன் இருக்குது இல்லை இருக்கிறது போகிறது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து திருப்பி இந்த பர்சன் வந்து வந்தால் கூட ஒரு டெவில் சுச்சுவேஷன், அவங்களுக்கு ஒரு ட்ராப் மாதிரி தான் இது வந்துட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதிரடியான இந்த பர்சன் இப்போ வந்து திருப்பி வந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி இந்த பர்சன் வில் கம் அகெயின் வந்து இதே மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, நீங்கள் வந்து இதை லேர்ன் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி தான் வந்து திங்ஸ் வில் கீப் ஆன் திருப்பி ரிப்பீட்டடாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும். ஐ திங்க் ஓவராலாக வந்துட்டு லைக் இதெல்லாம் கூட விடுங்களேன், இப்போ நான் சொன்னதெல்லாம் கூட வந்து விடுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு இது லவ் அப்படின்றத விட உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த அட்ராக்ஷன், அந்த லஸ்ஃபுல்னஸ் நிறைய வந்து இருக்கு. யா, attraction is so much between you and the person. உங்களுக்காக கடைசியாக ஒரு கார்டு எடுக்கிறேன். டெஃபினெட்லி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து லவ் அப்படின்றத விட இது மோஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன் தான். ஓகே, த பர்சன் ஹேஸ் லைக் அது கைண்ட் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன் மாதிரி தான் இது வந்துட்டு. ஸோ ஐ ஃபீல் லைக் இது எமோஷன்ஸ் இன்வால்வ்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான், லைக் உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக்
ஒரு தைரியமான ஒரு பர்சன் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க. ஸோ கரெக்டான ஒரு முடிவு எடுங்க. எனக்கு கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்தது பார்த்தீங்கன்னா, லைக் இட்ஸ் கோயிங் ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் வந்து இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு அட்ராக்ஷன் தான் நிறையா இருக்குது. லவ் அப்படின்றத விட மேபி அந்த அட்ராக்ஷன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து திங்ஸ் ஆர் நாட் அது ஒரு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆன் அண்ட் ஆஃப் வந்து இருந்தாலும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ். பாய்.